இவன் பேர் வைத்தியநாதன். இவன் ஒரு மோசமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். அமேசான் காடுகள்ல மட்டும் கிடைக்கிற இந்த அரிய வகை நோய் இப்போ பிரேசில் வழியா இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு, எதனால இப்படி ஆனா, இது ஒரு புதிராவே இருக்கு. இவனை பத்தி இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டப்போ, உங்களை இப்படி பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரியே இருக்கு. உங்க ஃப்ரெண்டு பைத்தியநாதன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமாங்க பைத்தியநாதன். சார் ஹலோ. पागल है, पूरा ही पागल. இதோ வரமச்சே அடிங்க. ஆமா சார், அவன் லூசு தான். அட போடா லூசு. அவன் பைத்தியம்தான். ஒருவேளை ஏதாவது கேட்க கூடாதத கேட்டானா? அழகு மலராக அபிநயங்கள் கூட சிலம்பொலி உலகுவதற்கே. நாதே சிலம்பரசனா? ஒருவேளை இந்த மாதிரி மோசமான ட்ரக்கால பாதிக்கப்பட்டிருப்பானா? இத பத்தி சில டாக்டருங்க கிட்ட கேட்டப்போ, கைய வச்சு சும்மாவே இருக்கிறது இல்ல, டெய்லி போட்டு பிழிய வேண்டியது. அது என்ன மிஷினாயா? இது அந்த ப்ராப்ளம் தான். என்கிட்ட வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லையா ஏதோ ஒண்ணு பண்ணி நாசமா போய் தொலைங்கடா. இந்த வைத்தியநாதனின் வாழ்க்கையிலோ எவ்வளவு மர்மம். குற்றம் நடந்தது என்ன? இது ஒரு மிகவும் கொடிய நோய், மிகவும் கொடிய நோய். சோ இந்த பையன் இந்த ட்ரக்கால தான் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க? ஆமா சார். ஆமா, வீடியோல பிஜிஎம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது, எடிட்டிங்லாம் பயங்கரமா பண்ணிருக்கீங்க, விஎஃப்எக்ஸ் வேற பண்ணிருக்கீங்க சார். அது சார் ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் சார். என் ஃப்ரெண்டுக்கே இப்படி ஆனனால அவன் கதையா நாங்க ஷார்ட் ஃபிலிமா எடுத்து யூடியூப்ல போட்டோம். வியூ செம்மையா பிச்சிச்சு சார். அட பாவீங்களா, எங்க பார்த்தாலும் ஒரே ஷார்ட் பிலிமா தான் இருக்கு. எனிவே ரிப்போர்ட் வந்தா தெரிஞ்சிடும் பையன் யாருன்னு. ஆமா, பையன் பேர் என்ன சார்? அது சார் பையனுக்கு அவங்க அம்மா அப்பா ஆசையா வச்ச பேரு வைத்தியநாதன். ஆனா இப்ப எல்லாரும் அவனை பைத்தியநாதன் கூப்பிடுறாங்க சார். அட பாவீங்களா, முடிவே பண்ணிட்டீங்களா? பையன் வேற அதுக்கேற்ற மாதிரி கிரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துக்கிறான். அது வந்து சார் சார் ஆக்சுவலி பையன் கொஞ்சம் கிளவரு. அடுத்தவங்க அவனை பத்தி சொல்றதுக்கு முன்னால அவனே அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவான் சார். ஏ மச்சி, நீ கை தட்டு சார். நீங்க கை தட்டுங்க சார். கிளவர் பாய். ரிப்போர்ட் வச்சு பார்த்தா பையனுக்கும் ட்ரக்குக்கும் சம்பந்தமே இல்லையே. இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இதேதான் சார் நானும் சொன்னேன், என்ன பைத்தியம்ன்றானுங்க. அது சார் இட்ஸ் எ மென்டல் மிராக்கிள். பையன் ட்ரக் அடிக்ட் ஆன மாதிரி தெரியலையே. ஆனா